கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது செப்பனியா 3ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்திலே அந்த மத்திய பகுதியிலே வாசிக்கும் பொழுது, உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் பொழுது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் பொழுது என்று வேதம் சொல்கிறார். ஆண்டவர் தாமே பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் அவர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளே, ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்குள்ளே என்று வேதம் சொல்லலை, பூமியில் உள்ள சகல விதமான ஜனங்களுக்குள்ளே, ஜனங்கள் நடுவிலே நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சகல ஜனங்களுக்குள்ளே. அப்போது நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது என்று வேதம் சொல்கிறார். அப்போ இதுவரைக்கும் சகல ஜனங்களுக்குள்ளே பட்ட பாடுகள், உபத்திரங்கள் அதிகம். இதெல்லாம் ஒரு சிறையிருப்பு. அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய எல்லா சிறையிருப்புகளையும் கர்த்தர் மாற்றுகிறவர். அப்படி தான் வேதத்தில் உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் பொழுது, அப்போது எல்லா சிறையிருப்புகளையும் கர்த்தர் மாற்றுகிறவர். உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகளுக்கு தடையாக இருக்கிற காரியங்கள், சகல ஜனங்களுக்குள்ள நீங்கள் சந்தோஷப்பட முடியாமல் நிந்தையோடும் வேதனையோடும் கூடி இருக்கிற ஒரு காரியங்கள், அப்போ இதெல்லாம் சிறையிருப்புங்கிறதான அந்த பிரச்சனை, இந்த போராட்டம், அது உங்களுக்கு தடையாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் பொழுது சகல ஜனங்களுக்குள்ள நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். அப்போ ஆண்டவர் நாட்களில் உங்கள் சிறையிருப்பை ஆண்டவர் இன்னைக்கு மாற்றுவார். உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவார். உங்களுக்குள் இருக்கிற எல்லா சிறையிருப்பையும் கர்த்தர் திருப்பி சகல ஜனங்களுக்குள்ள உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்து அவர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் தாமே இந்த நாட்களில் உங்களை சகலத்திலையும் ஆசீர்வதித்து அவர் உயர்த்தி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும், நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.